சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் கார்த்திகை தீபத்துக்கான பதிவு. கார்த்திகை தீபம் அப்படின்னு சொல்லும்போது அதற்கான புராண கதை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இந்த பதிவில் அவசியம் இந்த ரெண்டு கதைகளை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சிவபெருமானுக்கான ஒரு கதையையும் முருகப்பெருமானுக்கான ஒரு கதையையும் நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். அதோடு இல்லாமல் இந்த கார்த்திகை தீபம் அப்படின்றது ஒரு வாழ்வாதாரமும் கூட. மண்பாண்டம் செய்யக்கூடிய தொழிலாளர்களாக இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இது ஒரு வாழ்வாதாரம். அதனால நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அகல் விளக்குல, அதாவது மண்ணால் செய்யப்பட்ட அகல் விளக்குகள்ல வாசல்ல பூஜை ரூம்ல எல்லாம் விளக்கேற்றி நாம பூஜை அப்படின்றத செய்யும் பொழுது இது வந்து ஒரு வாழ்வாதாரமாக அமையும் இந்த மண்பாண்ட தொழிலாளர்களுக்கெல்லாம். அது மட்டும் இல்லாமல் இந்த அகல் விளக்கு மண்ணால் செய்யப்பட்டதனுடைய, அதாவது மண் அகல் விளக்குகளை பயன்படுத்துவதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, கடைசியில எதுவுமே நிரந்தரம் கிடையாது. நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு எப்படி இந்த மண் பிள்ளையார் வாங்கி வழிபாடு பண்றோம், அதுவும் அதே ஒரு கருத்தை தான் நமக்கு உணர்த்துது. ஆக இது எதுவுமே நிரந்தரம் கிடையாது. எல்லாருமே ஒரு காலத்துல மண்ணோடு மண்ணாக தான் போக போறோம். அதுல வந்து இந்த கர்வமோ நான் தான் அப்படின்ற அகந்தையோ இல்லாமல், நமக்கு யாரும் விரோதங்கள்லாம் இல்லாமல், நாம யாருக்கும் விரோதியாகவும் இல்லாமல் நாம நம்மளுடைய வாழ்க்கையை வாழணும் அப்படின்றது தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்போ இந்த கார்த்திகை தீபத்துக்கான முதல் கதையை பார்த்துடலாம். அவசியமா இதை வந்து குழந்தைகளுக்கும் காட்டுங்க. ஒரு முறை பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு வருது. அதாவது ரெண்டு பேருக்குள்ள ஒரு போட்டி. பிரம்மா என்ன சொல்றாரு, நான் தான் வந்து உயிர்களை படைக்கிறேன், அதனால நான் தான் உயர்ந்தவன் அப்படின்னு பிரம்மா சொல்றாரு. அதுக்கு விஷ்ணு என்ன சொல்றாரு, நீ உயிர்களை படைச்சிடுற, ஆனா அதை காப்பாற்றணும் இல்லையா, அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு என்னுடையதாக இருக்கு இல்லையா. ஆக உயிர்களை படைச்சா மட்டும் போதாது, அந்த உயிர்களை காப்பாற்றக்கூடிய நான் தான் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்றாரு. இவங்க ரெண்டு பேருக்குள்ள வாக்குவாதம் போய்கிட்டே இருக்கு. ஒரு நிலையில வா நாம சிவபெருமான் கிட்டே போய் கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சிவபெருமான் கிட்ட போறாங்க. சிவபெருமான் கிட்ட தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. நீங்களே சொல்லுங்க, இல்ல நாங்க ரெண்டு பேரு யார் உயர்ந்தவர்கள், படைப்பு தொழிலை செய்யக்கூடிய நான் உயர்ந்தவனா, இல்ல படைக்கப்பட்ட உயிர்களை காப்பாற்றக்கூடிய விஷ்ணு உயர்ந்தவரா? நான் படைக்கலன்னா விஷ்ணுவுக்கு வேலையே கிடையாது, அப்போ நான் தானே உயர்ந்தவன் அப்படிங்கிறது. விஷ்ணு என்ன சொல்றாரு, நீ எத்தனை உயிர்களை படைச்சாலுமே அவங்களுக்கான அந்த பாதுகாப்பு அப்படின்றத நான் குறிப்பிட்ட நாளைக்கு கொடுத்தா மட்டும்தான் அவங்களுடைய வாழ்வியல் முறை அப்படின்றது சரியா இருக்கும். அதற்கு பிறகு அந்த வாழ்வியல் முறை முடிஞ்சு அவங்க மரணத்திற்கு பிறகு மீண்டும் ஒரு உயிர் அப்பதான் நீ படைக்க முடியும். அதனால உயிர்களை காப்பாற்றக்கூடிய நான் தான் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு சொல்றார். இப்படி ரெண்டு பேரும் சண்டை போடுகிறத சிவபெருமான் பார்த்து சிரிக்கிறார். இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு உண்மையை புரிய வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். அதாவது உலகத்துல வந்து, அந்த பிரபஞ்சத்துல வந்து சிவமே உயர்ந்தது, ஜோதி ஸ்வரூபமானவர் சிவபெருமான், சிவம் ஜோதி ஸ்வரூபமானது அப்படிங்கிறத உணர்த்தணும் அப்படின்னு நினைக்கிறாரு. உடனே ஜோதி ஸ்வரூபமாக தன்னை வந்து வெளிப்படுத்துறாரு. அப்போ சொல்றாரு, அடியையும் முடியையும் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்க தான் உயர்ந்தாங்க, அது யார் கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் பிரம்மா என்ன செய்யறாரு, தன்னுடைய தோற்றத்தை அன்னப்பறவையாக மாத்திக்கிட்டு சிவபெருமானினுடைய முடியை காண்பதற்காக பயணத்தை தொடங்குறாரு. விஷ்ணு பன்றியாக உருவெடுத்து பூமிக்குள்ள தோண்டி சிவத்தினுடைய திருப்பாதங்களை பார்க்கணும் அப்படின்னு பயணம் பண்றாங்க. ரெண்டு பேரினுடைய பயணமும் முடிவுக்கு வரல. அவங்க இலக்கை அவங்களால அடைய முடியல, அவங்களுடைய நோக்கம் நிறைவேறல. பல யுகங்களாக பல யுகங்களாக அவங்களுடைய பயணம் அப்படின்றது தொடர்ந்துகிட்டே இருக்கு. அப்பவும் கூட சிவபெருமானினுடைய அடியையும் பார்க்க முடியல, முடியையும் பார்க்க முடியல. அப்படி ஜோதி பிழம்பாக ஒரு காட்சியை வந்து சிவபெருமான் தராரு. இவங்க பயணம் செஞ்சு ஓஞ்சு போயிட்டு பல யுகங்களுக்கு பிறகு மீண்டும் சிவபெருமான் கிட்ட வந்து தங்களை வந்து தோத்துட்டோம் அப்படின்னு வந்து சரணடைகிறாங்க. எங்களால உங்களுடைய அடியையும் முடியையும் பார்க்க முடியல, அதனால எங்களுடைய தோல்வியை நாங்க ஒத்துக்கிறோம். சிவமே உயர்ந்தது, இந்த பிரபஞ்சத்துல சிவத்தை மீறிய சக்தி எதுவுமே இல்லை அப்படின்னு ரெண்டு பேரும் சரணடைகிறாங்க. அப்பதான் சிவபெருமான் தன்னுடைய அந்த ஜோதி சுரூபத்தை அவங்களுக்கு காண்பித்து அங்கேயே குளிர்ந்து அப்படியே மிகப்பெரிய மலையாக தங்கிடுறாரு. அந்த மலை தான்
திருவண்ணாமலை. அந்த ஒரு விஷயத்தை நமக்கு உணர்த்துவதற்காக தான் ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை தீபம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது நமக்கு உணர்த்தப்படுது அந்த மகா தீபம் மூலமாக. அது மட்டும் இல்லாமல் இந்த கார்த்திகை மாதம் வேறு எதற்கெல்லாம் சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, காந்தல் மலர்கள் பூக்கக்கூடிய மாதம் இந்த கார்த்திகை மாதம். காந்தல் மலர்கள் அதிகம் பூக்கக்கூடிய மாதம் இந்த கார்த்திகை மாதம். கார்த்திகை நட்சத்திரங்கள், கார்த்திகை பெண்கள் இருக்காங்க இல்லையா, அந்த நட்சத்திரங்கள் அடிவானத்துல தென்படக்கூடிய மாலை நேரம் இந்த கார்த்திகை மாதம். இப்படி நிறைய சிறப்புகள் இந்த கார்த்திகை மாதத்துக்கு இருக்கு. இப்போ நாம சிவபெருமானினுடைய இந்த ஜோதி சொரூபமாக காட்சியளித்ததனுடைய காரணமாக திருவண்ணாமலையில இந்த ஜோதி அப்படிங்கிறது ஏற்றப்படுது. அதாவது கார்த்திகை மாதம் கார்த்திகை தீபத்தன்னைக்கு இந்த மகா தீபம் அப்படிங்கிற அந்த ஜோதி ஏற்றப்படுது. அது பல கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு அந்த ஜோதி வெளிச்சம் அப்படிங்கிறது அவ்வளோ நல்ல ஒரு ஒளியை தரக்கூடியது. அந்த நாளில் நாம கார்த்திகை தீபத்தை நேரில் பார்த்து தரிசனம் பண்ணக்கூடிய பாக்கியம் கிடைச்சா நல்லது. இல்லை அப்படின்னு சொன்னாலும் வீட்டிலையே இருந்து அந்த நேரத்துக்கு நாம திருவண்ணாமலையை நினைச்சாலே முக்தி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த தீபத்தை திருவண்ணாமலையை நாம மனசை நினைச்சாலே கூட ரொம்ப நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும். இது சிவபெருமானுக்காக ஒரு கதை, குழந்தைகள் அவசியம் தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம். அடுத்தது முருகப்பெருமானுக்கான ஒரு கதையும் சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா, இன்னொரு கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சரவண பொய்கையில முருகப்பெருமான் 6 குழந்தைகளாக அவதாரம் எடுக்கிறார். இந்த 6 குழந்தைகளையும் 6 கார்த்திகை பெண்கள் வளர்க்குறாங்க. இந்த கார்த்திகை தீப திருநாள்ல தான் இந்த 6 முருகப்பெருமானையும் 6 குழந்தைகளையும் பார்வதி தேவி ஒரே சக்தியாக இணைத்து ஒரே குழந்தையாக ஒரே முருகப்பெருமானாக நமக்கு கொடுத்தாங்க. இந்த 6 கார்த்திகை பெண்கள் இருக்காங்க இல்லையா, முருகப்பெருமானை வளர்த்தவர்கள், இவங்களுக்கு அவங்களுடைய அந்த கருணையை, அவங்களுடைய அந்த ஒரு தியாகத்தை, அவங்களுடைய அந்த மேன்மையை உலகுக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்றதுக்காக அந்த 6 கார்த்திகை பெண்களையும் 6 வெண்மீன்களாக நட்சத்திரங்களாக வானத்துல நீங்க ஒளிர்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாலை நேரத்தில் நீங்க 6 கார்த்திகை பெண்களும் 6 கார்த்திகை நட்சத்திரங்களாக நீங்க ஜொலிப்பீங்க அப்படின்னு ஒரு வரத்தையும் தராங்க பார்வதி தேவி. இந்த ஒரு காரணம் தான் இந்த முருகப்பெருமானுக்கு ஆறுமுகம் அப்படிங்கிற ஒரு பெயர் தான். முருகப்பெருமான நாம ஆறுமுக கடவுள் அப்படின்னு நாம சொல்றோம். அதே மாதிரி இந்த கார்த்திகை மாதத்துல இந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கு சிவாலயங்களுக்கு முன்னாடியும் முருகனுடைய ஆலயங்களுக்கு முன்னாடியும் சொக்கப்பனை கொளுத்துறது அப்படிங்கிறது ஒரு விஷயம். இந்த சொக்கப்பனை எப்படி கொளுத்துவாங்க அப்படின்னா, இந்த பனைமரம் இருக்கு இல்லையா, பனைமட்டை, பனை இலைகள், இதெல்லாம் பனை ஓலைகள் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் கொண்டு வந்து இந்த சொக்கப்பனை கொளுத்துறது அப்படின்றத செய்வாங்க. சொக்கன் அப்படிங்கிற ஒரு பெயர் சிவபெருமானுக்கு இருக்கு இல்லையா. இந்த பனையை சேர்த்து கொளுத்துவதால சொக்கப்பனை கொளுத்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் சொக்கப்பனை கொளுத்துறது, ஏன் பனை மரத்துல அதை வந்து செஞ்சாங்க அப்படின்னா, இந்த பனை மரங்கள் பழமையான ஒரு மரம், பழமை வாய்ந்த ஒரு மரம். அதோடு இல்லாமல் இந்த பனை மரத்தினுடைய எல்லா பொருளுமே நமக்கு பலன் தரக்கூடியது. இந்த பனை வெல்லம், நுங்கு, இந்த பனை ஓலையால் செய்யப்பட்ட கூடைகள், இந்த விசிறி, இதெல்லாமே நமக்கு ஆரோக்கியம் தரும் விஷயமாக இந்த பனை மரம் அப்படிங்கிறது விளங்குறதுனால இந்த பனை ஓலை அப்படின்றத அவங்க பனை மரம் அப்படின்றத அவங்க நிறைய வச்சிருந்தாங்க. அதனால அதை சொக்கப்பனை கொளுத்துறது அப்படின்றதும் பண்ணாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பனை ஓலைகளையெல்லாம் அவங்க சொக்கப்பனை கொளுத்துறாங்க இல்லையா, கொளுத்திய பிறகு இந்த சாம்பல் அப்படின்றது மிஞ்சும் இல்லையா, இந்த சாம்பல் என்ன பண்றாங்க, ஆறிய பிறகு அதை இந்த வயல்வெளிகள்ல தெளிக்கிறாங்க. இப்பதான் நமக்கு இந்த மருந்துகள்லாம் வந்திருக்கு, இந்த பூச்சி இதெல்லாம் தடுக்கிறதுக்காக இப்போ ரசாயன கலந்த இந்த மருந்துகள்லாம் வந்திருக்கு. அப்போல்லாம் இந்த பனை மரத்தை எரிச்சு அந்த சாம்பலை இந்த வயல்வெளிகள்லாம் இந்த பயிர் நிலங்கள்லாம் தூவும் பொழுது இந்த பயிர்கள் நல்லா செழிப்பாக இருக்கும், பூச்சி இதெல்லாம் அண்டாது, நல்லா இருக்கும், பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்றது அந்த காலத்தில் கடைபிடிக்கப்பட்ட ஒரு நடைமுறை. இதுதான் இந்த சொக்கப்பனை அப்படின்றத கொளுத்திட்டு அதை வயல்வெளிகளுக்கெல்லாம் தெளிக்கும் பொழுது நல்லா விவசாயம் அப்படின்றதும் நல்லா இருந்தது. இதுதான்
இந்த கார்த்திகை தீபத்துக்கு புராணங்கள்ல நிறைய கதைகள் சொல்லியிருந்தாலும் இந்த 2 கதை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கு உங்களுடைய வழக்கப்படி பூஜை அறை அப்படின்றத சுத்தப்படுத்திட்டு மஞ்சள் விநாயகரை பிடிச்சி வச்சுட்டு மங்கள பொருட்கள் வெத்தலை பாக்கு, பூ, பழம், தேங்காய் உடைக்கிற வழக்கம் இருந்தால் தேங்காய் இதெல்லாம் வச்சுட்டு கண்டிப்பாக பஞ்சபத்திர பாத்திரத்தில் சுத்தமான தீர்த்தம், ஜவ்வாது பொடி, கஸ்தூரி மஞ்சள் பொடி, வாசனை மலர்கள் போட்டுட்டு ஒரு ஓரமாக வச்சுட்டு அன்னைக்கு நீங்கள் மதியம் உங்களுக்கு சாமி கும்பிட்ற வழக்கம் இருக்குது அப்படின்னு சொன்னால் 3 இலையோ 5 இலையோ 7 இலையோ உங்களுக்கு என்ன வழக்கமோ அந்த எண்ணிக்கையில் இலைகள் போட்டு அன்றைய தினம் உங்களுக்கு என்ன ஒரு வழக்கமோ அதை உணவு அதாவது நிவேதமாக வைக்கலாம். அதே மாதிரி அன்னைக்கு முருங்கைக்கீரை கொழுக்கட்டை அவசியம் இருக்கணும். அது இல்லாமல் எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது, எளிமையாக நீங்கள் ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு சில பேர் கேட்கலாம். உங்களுக்காக ஒரு எளிமையான ஒரு விஷயத்த சொல்கிறேன். என்னென்னா, பச்சரிசி சாதம் பொங்கிட்டு அதில் தயிர், வெல்லம், நெய் விட்டுட்டு முருங்கைக்கீரை பொரியல் பண்ணிவிட்டு அவரைக்காய் பொரியல் பண்ணிவிட்டு கொழுக்கட்டை வச்சுடுங்க. இதை 3 இலையோ 5 இலையோ உங்களுடைய கணக்குப்படி வச்சுடுங்க. இல்லையா ஒரே தலைவாழை இலையில் நீங்கள் வச்சுட்டு தீபாராதனை அப்படின்றதும் பண்ணலாம். பூஜை அறையில் அன்றைய தினம் 2 மண் விளக்குகள், இல்லை உங்களுக்கு எந்த விளக்கு இருந்தாலும் மண் விளக்குகள் நம்ம ஆன்லைன் ஷாப்லேயும் இருக்குது, பித்தளை விளக்குகளும் நம்ம ஆன்லைன் ஷாப்பில் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ வாங்கிக்கிங்க. இப்படி இந்த அகல் விளக்குகளை பூஜை அறையில் முதல்ல 2 ஏற்றிடுங்க. இதையே நீங்கள் மாலை நேரம் கும்பிட போகிறீங்கன்னாலும் மாலை நேரத்துக்கும் இதே ப்ரொசீஜர் தான். சரிங்களா? இந்த மாதிரி கார்த்திகை தீபம் அப்படின்றத நம்மளுடைய பெரியவர்கள் நமக்கு வழி வழியாக சொல்லி தந்த ஒரு முறை. அதனால் எக்காரணத்தை கொண்டும் இந்த பூஜைகளை எல்லாம் நாம் நம்மளுடைய வழக்கம் ஏதோ அதன்படி செய்யுங்க. இல்லை உங்கள் வீட்டு பெரியவர்களை கேட்டு செய்யுங்க. இல்லை இப்போ நான் சொன்ன மாதிரி ரொம்ப எளிமையான முறையில் செய்யுங்க. இது எல்லா பூஜைகளுக்குமே இந்த ஒரு முறை அப்படின்றது பொருத்தமாக இருக்கும். சரிங்களா? விளக்கேற்றுறீங்க அப்படின்னு சொன்னால் வாசல்லேருந்து நீங்கள் வரணும். அதாவது கேட்டில் முதல்ல வைக்கணும், அதற்கு பிறகு வாசலில் வைக்கணும், அதற்கு பிறகு வீட்டுக்குள்ளே வைக்கணும். மாலை நேரம் விளக்கேற்றுறது அப்படின்றது இந்த ஒரு முறையில் தான் நாம் விளக்கேற்றுறோம். அதுக்கு முன்னாடி திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றிட்டாங்கன்னா அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கணும். அது லைவெல்லாம் போடுவாங்க டிவியில், அதை பார்த்துட்டு அதற்கு பிறகும் நாம் ஏற்றிக்கலாம். அதே மாதிரி மழை வந்துருச்சு, என்னால் ஏற்ற முடியல, இதை ஏதாவது தப்பா அந்த மாதிரிலாம் நீங்கள் நினச்சிக்காதீங்க. மழை வந்தாலும் அந்த மகாதீபத்தை நம்ம மனசு நினச்சா கூட போதும். அதே மாதிரி அன்றைக்கி மாதவிடாய் ஆகிட்டேன், அதனால் பூஜை ரூமில் எதுவுமே பண்ண முடியல, விளக்கேற்றலாமா அப்படின்னும் போது நீங்கள் வாசலில், கேட்டில் அந்த மாதிரிலாம் ஏற்றிக்கலாம். எந்த தவறும் கிடையாது. சரிங்களா? இந்த தகவல் பயனுள்ள தகவலாக இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு புதிய பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்.